ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானினாச்சு கிச்சன். நம்ம இன்னைக்கு சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கப் மைதா எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே 1 கப் கோகோ பவுடர் அதையும் ஜலிச்சு எடுத்துட்டு 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நான் அதையும் ஜலிச்சுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, வெனிலா எசன்ஸ், பவுடர் சுகர் வந்து 2 கப் சேர்த்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு பால், வாசனை இல்லாத எண்ணெய் 1 கப். நான் பாம் ஆயில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய். 3 முட்டைய வந்து உடச்சி சேர்த்துருக்குறேன். ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் வந்து நம்ம கேக்கை அப்படியே பேட்டரை உள்ளே ஊற்றிட்டு குக்கரை வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே எந்த உப்பு மண் எதுவுமே போட வேண்டாம். நம்ம உள்ளே வச்சு கேக்கை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த கேக் தான் பிளாக் ஃபாரஸ்ட்டோடவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் க்ரஷ் ஊற்றினா சாக்லேட் கேக்காகவும் சாப்பிட்டுக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.